ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இவ வீடியோ போடுவான்னு பார்த்தா ஏதோ பார்சலை பிரிச்சுட்ருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும். சரி, அதனால தான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் அப்படின்னு. இந்த சேனல் போயிடுச்சு. ஸோ இந்த சேனலில் இருக்க ஆட்சன்ஸில் 2வது சேனலையும் ஆட் பண்ணி வச்சுருந்ததுனால அதுவுமே போயிடுச்சு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி அப்பீல் வீடியோலாம் யூடியூப் கிட்ட குடுத்துருந்தேன். ஸோ அத அவங்க அக்செப்ட் பண்ணல. இப்ப எனக்கு 3 மாசம் டைம் குடுத்துருந்தாங்க. இப்ப 3 மாசம் டைம் வந்து ஜூன் 14ஆம் தேதியோட எனக்கு முடிய போகுது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட சேனல் வருதா? இல்லையா? அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் சரி வீடியோ போடுவோம் அப்படின்னு போடுறேன். நான் எதுக்காக கார்ட்டூன் வச்சு வீடியோ போடல அப்படின்னா, ஆல்ரெடி கார்ட்டூன் வீடியோ போட்டுட்டு இருக்கிறதுனால தான் லோ எஃபர்ட் கன்டென்ட்ன்னு எனக்கு குடுத்தாங்க. ஸோ அதனால ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடலாம் அப்படின்னு போடுறேன். இதுவும் எதுக்காக அப்படின்னா, 1 மாசத்துக்கு அதாவது ஒரு 30 நாளைக்குள்ள ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும். இது வந்து யூடியூப்லேருந்து ஒரு ஒரு பாலிசி மாரி. அவங்க இந்த மாரி ஒண்ணு வச்சுருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ போட்டே 3 மாசத்துக்கு மேல் ஆகுது. ஸோ ஒரு 3 வீடியோ வந்து எனக்கு கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அப்ப தான் நான் வந்து திரும்ப அப்பீல் குடுக்க முடியும். ஸோ அதனால தான் ஏதாவது ஒரு 3 வீடியோ போடணும். அதுக்கு நம்ம கார்ட்டூன் வச்சு போடுறதுக்கு பதிலா நம்ம ஃபேஸ் காமிச்சு ஏதாவது வீடியோ போடலாம். அப்படின்னுட்டு தான் இந்த மாரி அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். இதில என்னோட ஃபேஸும் வருது. நான் பின்னாடி வாய்ஸ் குடுக்குறேன். இது என்னோட ஒரிஜினல் வாய்ஸ். ஸோ அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக, அதான் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த மாரி வீடியோ போட்டா மட்டும் சேனல் வந்துருமான்னு கேட்டா டவுட்டு தான். எனக்கு தெரிஞ்சு வராது. சரி இருந்தாலும் லாஸ்ட்டா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன். ஏன்னா 3 வீடியோ கண்டிப்பா போட்டா தான் என்னால திரும்ப அப்பீல் வீடியோ குடுக்க முடியும். ஜூன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி இன்னும் ஒரு 14 நாள் தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள ஒரு 3 வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாரி வீடியோ போட்டுட்ருக்கேன். இது ஒரு வீடியோ இப்போ போட்டுருவேன். நெக்ஸ்ட் இதே மாரியே ஒரு 2 வீடியோ சும்மா அன்பாக்சிங் வீடியோ மாரி ஏதாவது ஒண்ணு போடுவேன். ஏதாச்சும் ஒண்ணு போடணும்ல. இந்த மாரி ஃபேஸ் காமிச்சோம் அப்படின்னா, அது நம்மளோட எஃபோர்ட்டு அப்படின்னு யூடியூப் எடுத்துப்பாங்க. ஆனா இந்த 3 வீடியோ தான் என்னோட ஃபேஸ் வரும். நெக்ஸ்ட்டு பழைய வீடியோஸ் எல்லாமே கார்ட்டூனா தான் இருக்கு. ஸோ யூடியூப் தரவும் வாய்ப்பு இருக்கு சேனல திரும்ப. தராமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா சேனல் திரும்ப வராம இருக்க தான் நெறைய பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சரி வீடியோ போடுவோம் அப்படின்னு போடுறேன். இந்த சேனல் ஒரு வேளை எனக்கு கிடைச்சிது அப்படின்னா தான் நம்ம தித்திக்குதே ஸ்டோரி போட்டுட்ருக்கோம்ல, அந்த சேனல் கிடைக்கும். இந்த சேனல் கிடைக்காம அந்த சேனல் கிடைக்க வாய்ப்பே இல்ல. அதனால தான். ஏன்னா 2மே நான் ஒரே ஆட்சன்ஸில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சேனலோட இஷ்யூவை நான் சரி பண்ணா தான் அந்த சேனல் கிடைக்கும். ஸோ அதனால ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த மாரி 3 வீடியோ தான் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும் தான். ஏன்னா அன்பாக்சிங் வீடியோ தானே அதனால. ஸோ எப்படினாலும் நான் வந்து யூடியூப்க்கு கணக்கு காட்டணும். நான் 1 மாதம் டைமில் நான் 3 வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் போட்டிருக்கேன். ஸோ யாரும் தப்பாக நினைக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. சரி லாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் சேனல் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். கிடைக்கல அப்படின்னாலும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நான் போடலை. ஏன்னா எனக்கு நான் பார்த்த வரையில் சேனல் கிடைக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா மோஸ்ட்லி என்னோடய சேனல் தான் ஃபஸ்ட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம கார்ட்டூன் வீடியோ சைடில் என்னோடய சேனல் தான் ஃபஸ்ட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ட்ரை பண்ணிட்டேன். நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன். ஸோ நிறைய கேட்க நமக்கே நிறைய தெரிஞ்சிடும் சேனல் கிடைக்குமா கிடைக்காதான்னு. கண்டிப்பாக கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் யூடியூபாக நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு 3 மாதம் கழிச்சு. ஸோ அதை ஏன் விடணும்? இது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுவாக இருந்தாலும் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். அன்பாக்சிங் வீடியோ தான் போடுவேன். அப்புறம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.